மார்ச் 30ல உலகத்தையே மாற்றிய சம்பவங்கள் இருக்கு. ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண தேதியை பத்தி இல்லைங்க. மார்ச் 30 வரலாறு, விஞ்ஞானம், அரசியல்னு எல்லாத்தையுமே புரட்டி போட்ட ஒரு நாளை பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். சரி, இந்த அலசலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. ஒரே ஒரு நாள்ல நடக்கிற சம்பவங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட போக்கையே மாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? சும்மா யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த அலசலோட முடிவுல உங்க பதில் மாறலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்மளோட அடிப்படை உரிமைகளையும் இந்த ஒரு நாள் எப்படி மாத்திச்சுங்கிறது தான். வாங்க அத பத்தி முதல்ல பாப்போம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். 1842 மார்ச் 30 இந்த தேதிக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன்னா எப்படி இருந்திருக்கும்? நினைச்சு பார்க்கவே முடியலல்ல. அன்னைக்கு தான் முதல் முறையா மயக்க மருந்து கொடுத்து ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. இது மருத்துவ உலகத்துல ஒரு பயங்கரமான திருப்புமுனைன்னே சொல்லலாம். சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி. நான் சொன்னதை சரியா கவனிச்சிங்களான்னு பாத்துருவோம். இந்த மயக்க மருந்து முதல்ல எந்த துறையில பயன்படுத்தப்பட்டுச்சு? உங்க பதில் என்னன்னு மனசுல வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அந்த ஒரு கண்டுபிடிப்பு எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குச்சுன்னு. ஒரு பக்கம் வழியில துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம், இன்னொரு பக்கம் வழியே இல்லாம நிம்மதியா ஆபரேஷன் பண்ணிக்கிற காலம். இது ஒரு மாபெரும் புரட்சி தானே? அதே மார்ச் 30 தாங்க. ஆனா சில வருஷம் கழிச்சு 1870ல அமெரிக்காவுல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டம் அமலுக்கு வந்துச்சு. உள்நாட்டு போர், பல வருஷ போராட்டம்னு எல்லாத்தையும் தாண்டி கடைசியா கருப்பின மக்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. இது வெறும் ஓட்டு போடுற உரிமை இல்லைங்க, சமத்துவத்துக்கான ஒரு பெரிய படி. அதனாலதான் இது மனித உரிமை வரலாற்றுல ஒரு முக்கியமான மைல்கல். சரி, மருத்துவத்திலிருந்து இப்ப அரசியலுக்கு வருவோம். அதே மார்ச் 30 இந்த உலகத்தோட வரைபடத்தையும் அதிகாரத்தையும் எப்படியெல்லாம் மாத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பட்டியலை சும்மா பாருங்களேன். 1856ல ஐரோப்பாவே உழுக்கின கிரிமியன் போர் முடிவுக்கு வந்துச்சு. அப்புறம் 1867ல அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து அலாஸ்காவை வாங்குச்சு. அப்போ அத பனிக்கட்டி பெட்டின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய சொத்துன்னு பாருங்க. 1919ல நம்ம காந்திஜி ரவுலட் சட்டத்துக்கு எதிராக தன்னோட அஹிம்சை போராட்டத்தை தொடங்கினதும் இதே நாள் தான். 1959ல தலாய்லாமா தப்பிச்சு இந்தியாவுக்குள்ள தஞ்சம் புகுந்ததும், ஏன் ரொம்ப சமீபத்தில் 2023ல டொனால்டு ட்ரம்ப் மேல கிரிமினல் வழக்கு போட்டதும் கூட எல்லாமே இதே மார்ச் 30 தான். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நாள்ல பேரரசுகளோட தலையெழுத்தே மாறியிருக்கு. மக்களுக்கு புதுசா உரிமைகள் கிடைச்சிருக்கு. சில நேரங்கள்ல புது தேசங்களுக்கான விதைகள் கூட தூவப்பட்டிருக்கு. இப்போ நாம பார்க்க போறது மனுஷனோட அறிவும் தொழில்நுட்பமும் எப்படி வானத்தையே தொட்டுச்சுங்கிறத பத்தி. இதுவும் மார்ச் 30ஓட கதை தாங்க. 1939ல ஒரு விமானம் வேகத்துல சாதனை பண்ணுச்சு. அப்புறம் 1982ல ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா விண்வெளிக்கு போயிட்டு வெற்றிகரமா திரும்பி வந்துச்சு. சமீபத்துல 2017ல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்பி சரித்திரம் படைச்சது. இந்த எல்லாமே மார்ச் 30ல தான் நடந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணது உலகத்திலே முதல் முறை. இதனால விண்வெளி பயணத்துக்கான செலவு பயங்கரமா குறையும். இது எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய திறவுகோல்னே சொல்லலாம். இதுவரைக்கும் நாம மார்ச் 30ஓட பல முகங்களை பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம பார்த்த அந்த எல்லா சம்பவங்கள்லயும் மருத்துவமா, அரசியலா, இல்ல விஞ்ஞானமா உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது எது? எது உங்களை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு? ஞாபகம் இருக்கா? ஒரு கேள்வி கேட்டேன்ல, மயக்க மருந்து முதல்ல எந்த துறையில யூஸ் பண்ணாங்கன்னு. உங்க பதில் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதிலுக்கு ஒரு பின் நிச்சயம். இந்த முழு விளக்கத்தையும் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.